இது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான அடி விழுந்திருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 89 ரன் வித்தியாசத்துல குஜராத் வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் சிஎஸ்கேவோட வரலாற்றிலேயே பெரிய டிஃபீட்டாம். இதுக்கு முன்னாடி 60 ரன் வித்தியாசத்துல தோத்ததுதான் பிக்கஸ்ட் டிஃபீட்டா சிஎஸ்கேக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒண்ணு தோத்தம் பாருங்க, அது பயங்கரமா பழிய தீத்துட்டாங்க, ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். போன வருஷம் கடைசி மேட்ச் குஜராத் கூட பயங்கரமான ரன் வித்தியாசத்துல குஜராத் அடிச்சிருப்போம். அதை எங்க கிரவுண்ட்லயும் நீங்க எங்களை அடிக்கிறீங்களே, நாங்க ரிட்டர்ன் கொடுப்போம்னு நினைச்சாங்க, அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் குஜராத் டைட்டன்ஸ். அது மட்டும் இல்லாம டாப் ஆஃப் த டேபிள்ல போய் உட்காந்துருவாங்க, டாப் 2. ஸோ அந்த குவாலிஃபயர் 1 குஜராத் டைட்டன்ஸ் விளையாடுவது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. அந்த ஒரு வாய்ப்பை சிஎஸ்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த சீசன் நடந்து முடிஞ்சு போச்சு, அடுத்த சீசன் நல்ல சீசனா அமையும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஆனா முக்கியம், அதுக்கு தயவு செய்து ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட இருந்து அந்த கேப்டன்சியை பதவியை வாங்கிருங்க. ருத்ராஜ் நல்ல பேட்டரான்னு கேட்டீங்கன்னா நல்ல பேட்டர் தான், நல்லா ஆடக்கூடியவரான்னு கேட்டீங்கன்னா நல்லா ஆடக்கூடியவர் தான். ஏன்னா இதே நீங்க டைட்டில் வின் பண்ண சீசன்ல எடுத்து பாருங்க, ருத்ராஜ் பயங்கரமா 2021 சீசனா இருக்கட்டும், 2023 சீசனா இருக்கட்டும், இந்த மாதிரி சீசன்லாம் நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த கேப்டன்சி பிரஷர் வந்ததால அவரால் அந்த பயங்கரமான நாக்கு ஆட முடியல. அந்த ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்ற வகையில ருத்து கிட்ட இருந்து கேப்டன்சி பதவியை வாங்குங்க, தூக்கி சஞ்சு கிட்ட கொடுங்க. சஞ்சு சாம்சன் கேப்டன்சி பண்ணியே நிறைய சீசன் இருந்திருக்காரு ஆர்ஆருக்காக. அவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்தாலும் அவரும் பேட்டிங் ஆடுவார், கேப்டன்சியே நல்லா பண்ணிப்பார். அந்த எந்த விதமான பிரஷரும் ருத்து மேலேயோ இவங்க மேலேயோ வராம இருக்கும். சஞ்சு எப்படி பிளேயர் கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்கணும், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றது தெளிவா சஞ்சுக்கு தெரியும். ருத்துவை விட சஞ்சு பயங்கரமா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர் தான், அவர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா டோனி வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ டோனிக்கு இல்லாதது யார் அந்த சீனியர் பிளேயர், நல்லா கேப்டன்சி பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்குது. சஞ்சு சாம்சன் கிட்ட அதை கொடுத்து மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ருத்துவை நார்மல் நீ எப்படி போய் ஆடுறியோ அப்படி ஆடுப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்தா அந்த டாட் பாலு டொக்கு வச்சு ஆடுறது இதெல்லாம் நிற்கும்னு நம்புறேன். பட் எனிவே விடுங்க, இது ஒவ்வொரு 3 சீசனா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகல போல அப்படின்ற ஒரு பெரிய வருத்தமும் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. எப்படி ஆடிட்டு இருந்த டீம் தெரியுமானா அப்படின்னு யோசிக்கும் போது மனசெல்லாம் புண்ணா இருக்குதுங்க. பட் அடுத்த சீசன் நல்லபடியா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சீசனை முடிப்போம்னு நினைக்கிறேன். எனிவே 3rd டீமா சிஎஸ்கே எலிமினேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் யார் போய் டைட்டில் ஜெயிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். டிசர்விங் டீம் போய் டைட்டில் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது அஸ் எ சிஎஸ்கே ஃபேனா சொல்லிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சீசனை பொறுத்தவரையும் உங்களுக்கு தோன்ற தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.